ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஏதாச்சும் கோவில்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, புளி சாதம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணி தான் சமைச்சிட்ருக்காங்க. அதை தான் எடுத்து போகிறேன். ஒரு பவுல் எடுத்தால் அதில் உளுத்தம்பயிறு அண்ட் அதாச்சும் இந்த இதுவுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, நம்ம வடைக்கெல்லாம் கடலப்பருப்பு. அது மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க அண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா போட்டு ஒரு பவுலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுபடட்டும். வறுபடுத்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கே மாற்றி எடுத்துங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா பொடியாக பவுடர் ஸ்டேஜுக்கு வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் பவுடர் ஆக்கி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருப்பி பவுல் எடுத்துட்டாச்சு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் புளி தண்ணியை கரைச்சி வச்சுங்க தேவையான அளவுக்கு. அதாச்சும் எவ்வளோ நம்ம ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான புளி தண்ணியை நம்ம கரைச்சி அந்த பவுலில் நல்லா திப்பி இல்லாத இது பண்ணோம். அதை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் பொடி வந்து நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கல் உப்பு வேணும்னாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை சால்ட்டு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றினால நம்ம கல் உப்பு எடுத்துட்டா ஹீட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் கரைஞ்சிரும். சால்ட்லாம் எடுக்கணும் இல்லை. இது நல்லா கொஞ்சம் புளி தண்ணி கட்டியான ஸ்டேஜ் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொடி, அதெல்லாம் வந்து கொட்டிட்டு அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க புளி தண்ணியாக கூட. வந்து நம்ம முன்னாடியே போட்டிருந்தா அது அடி பிடிச்சி தீஞ்ச மாதிரி ஆகிட்ருக்கும். இந்த டைமில் போட சொல்ல அது நல்லாவே அந்த மீடியம் ஃப்ளேமில் அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் குக் ஆகிற மாதிரி அந்த பச்சை வாசனை அந்த மாதிரியெல்லாம் வாசனை தெரியாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா அது காயட்டும். நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்போம் பார்த்திங்களா. கடுகு அதை போட்டு பொரிச்சு எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கடலப்பயிறு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா லைட்டான அந்த செவல் நிறத்துக்கு வறுத்துக்குங்க. ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உளுத்தம்பயிறு போட தந்தாலும் போடலாம், இல்லைனா வேண்டாம். அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மல்லாட்டை பருப்பு இருக்கா, அதை போட்டுக்கலாம். இது மல்லாட்டை பருப்பு போட்டால் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா கம்மியாகவே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் வேண்டாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரைஸ் இருக்க பார்த்திங்களா, எடுத்து வச்சோம் பார்த்திங்களா. அந்த ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொட்டி தாளிக்கிறது. அண்டு இதை இது பண்ணினோடனே நம்ம புளி தண்ணியெல்லாம் இது பண்ணி வச்சோம் பார்த்திங்களா. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லையாட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா கொஞ்சம். அதையும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கலரி ரைஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த இதுவுக்கு கலரி விட்டிங்கன்னா சாப்பாடு